அப்படியே தூக்கி போட்டுருவேன். இவ்வளவு நேரம் இவெல்லாம் பஸ் வெயிட் பண்ற மாதிரியே தெரியல. நான் வரல அந்த விளையாட்டுக்கு. சரி போ, நீ உன் வேலையை பாரு. கிடையாதுப்பா, லிஸ்ட்ல உன் பேரும் இருக்கு, நீயும் சம்பளம் வாங்கி தான் வர போறாரு போல. மச்சான் இன்னைக்கு கரெக்ட் பண்ணாம விட மாட்டான் போல. போட்டோம். ஓகேயா, நான் வரேன். பாய் பாய். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏறாத ப்ளீஸ். இங்க வா. எஸ். அசோக் பிள்ளை. இதுக்கு தான் நிறுத்த சொன்னியா? மச்சா எப்படியாச்சு? கேகே நகர்ப்பா. இல்ல பில்லர்னா? கேகே நகர் தான் நீ சொன்ன. இல்ல அசோக் பில்லர் போறேன். இப்போ புரிஞ்சு போச்சு. பில்லர்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். சரி பார்த்துக்கலாம், எடுங்க. அக்கா சரி, அண்ணா இங்க வீடு வாடகைக்கு ஏதாச்சும் இருக்குமா? சரி. ஹாய்ப்பா. வாமா. வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா? பஸ்ஸே கிடைக்கலப்பா. ஷேர் ஆட்டோ பிடிச்சு வர லேட் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு போகுன்னு சொன்னா கேட்டாதானே? ஷேர் ஆட்டோவும் பஸ்லயும் வந்தனா இப்படிதான் லேட் ஆகும். சார். தேங்க்யூ. அக்கா, அப்படியே எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரமா? ஸ்பெஷல் காஃபி. ஓகே, அப்பாக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கா வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஓகே? நாளா சீக்கிரமா தூங்கிடுவேன்பா. அவன் தான் நைட் எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கான். இஸ் a good boy. சும்மா. ஓகே, வரேன். பாய் டாடி. பாய்டா. ஹலோ. ஏய் பேசுடி. அவனை நினைச்சாலே சிரிப்பு தாண்டி வருது. ஏய் சும்மா அவனை கிண்டல்லாம் பண்ணாத. அவனே பாவம். பாவமா? ஓஹோ. இவன் எப்படி தைரியமா வந்து உன்கிட்ட லவ் சொல்ல போறான்? அவனுக்கு ஒரு ஓரமா நின்னு உன்னை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. நீ வேணா பாரு, ஒரு நாள் வந்து எப்படி என்கிட்ட தைரியமா ப்ரப்போஸ் பண்ண போறான்னு. ஆனா ஒண்ணு, நீ சொன்ன குவாலிட்டிஸ்லாம் அவன்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. குவாலிட்டிஸா? என்ன குவாலிட்டிஸ்? மறந்துட்டியா? அதான் ஒருத்த லவ் பண்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லக்கூடாது, தயங்கி நிக்கணும், மறைஞ்சு நின்னு பார்க்கணும், காதல கண்ணால சொல்லாம சொல்லணும் அப்படின்னு கதையா அலப்பியே. அவன் அதை தானே பண்றான். பேசாம ஓகே பண்ணிடு. ஏய் நீ வேற போடி, வேற வேலை இல்ல. தோடா மேடம் அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க? ஏன் அவனை பிடிக்கலையா உனக்கு? பிடிச்சிருந்தா என்ன? அப்போ ஒன்னு ஓகே சொல்லு. இல்ல வேணாம் இங்க நிக்காதீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. இல்ல எத்தனை நாள் தான் அவனும் ஓரமா நின்னு ஓர கண்ணாலே பாத்துட்டு இருப்பான். ஏய்
அவன் முதல்ல பக்கத்துல வந்து பேசினா தானடி பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதோ ஒண்ணு சொல்ல முடியும். நானேவா அதெல்லாம் போய் சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். பட் அவ வந்து லவ் சொல்றதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம் போலயே. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோமா? ஐடியாவா? ஏய் அதெல்லாம் வேணாண்டி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. பிரச்சனை எல்லாம் ஒன்னும் ஆகாதுரி. நாளைக்கு வா, அவன் வரானா பார்க்கலாம். ஓகே சரி, நான் வைக்கிறேன். போடா போய் கேளு போ. அவங்கள்ட்ட எப்படிடா போய் கேளுடா. என்னடா இல்ல நம்ம ஆள் இங்க தான் வரா. சும்மா தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. Excuse me. நான் பாத்துக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் வரலையா? என்ன ஃப்ரெண்ட்? வரல. ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல, அது என்ன பேசணுமா? இல்ல குடிடி அவன. இங்க வா, நில்லு. வேணாம், எங்க ஓடுற? நில்லு. ஏய் நில்லுடா. ஆட்டோ. ஓ என்ன வர சொல்லிட்டு அமைதியா இருக்க? ஆமா வர சொன்னேன். அதான் எதுக்கு? சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா தான் இரு. அட அவசரம் பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. தூங்கிட்டு இருந்தவன ஃபோன் போட்டு வர சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல கார்த்திக்? ஆமா, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம சொல்ற. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இல்ல கார்த்திக், எங்க அம்மாவை மிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இங்க வருவேன். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சின்ன வயசுல அம்மா என்ன இங்கே தான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
ஏய் ஸ்வேதா, என்னப்பா? இங்க பாரு, என்னாச்சு? அம்மா உன் கூடவே தான் இருக்காங்க, எப்பவும் உன் கூடவே தான் இருப்பாங்க. வருத்தப்படாத. நீ சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, I miss her a lot. இன்னைக்கு உன் கூட இங்க இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். ஏய் குழந்தை மாதிரி. ஹலோ. ஹலோ, சொல்லுடி. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டேய், அப்புறம் என்ன தூக்கம் வரலையா இன்னும்? இல்ல. ஏன், உனக்கு தூக்கம் வருதா? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். சொல்லு. அது சரி, கண்டிப்பா வரணுமா? ஹே, இவ்ளோ நேரம் உண்டா அப்ப நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீ வரணும் தானே சொல்லிட்டு இருக்க. இல்ல, அங்க வந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஓவரா கலாய்ப்பாங்க, அதான் கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸை உனக்கு இன்ட்ரோ பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேனே. அப்புறம் கலாய்ப்பாங்கன்னு சொன்னா எப்படி? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி, வர விடு. சரி, அப்புறம் ஃபோன் பேசினா டைம் போகிறதே தெரியல. வயிறு வேற கடா முடானு கதி, இந்த நேரத்தில் கது கூட தர மாட்டானுங்க. யாரா அது? இந்த காலேஜில் இருக்கிற நம்மளை பற்றி தெரியலப்பா. ஒரு சிகரெட் நிம்மதியாக அடி விட மாட்டேன். சனினே, இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுற? நான் வேற யாரோ நினச்சி பயந்தே போயிட்டேன். மாமே நீயா? நான் கூட வாட நினச்சி சிகரெட்லாம் வேற அமிச்சிட்டேன் மாமே. சரி, இந்த நேரத்தில் பக்கெட்டோட இங்கே என்ன பண்ணுற? எவனுக்கும் பொறுப்பே இல்லை மாமே. மணி 5 ஆகுது, ஒருத்தர் கூட பாத்ரூம் கதவும் திறக்கல. அதான் மாமே வெயிட் பண்ணிக்கிறேன். 5? டேய், மணி 2:30 தான்டா ஆகுது. என்ன சொல்ற? டைமிங் தப்பா வச்சுக்கிறேன்பா. ஆமாண்டா மொக்க. சரி, அதோடு நீ என்ன பண்ணிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துச்சு அதான். ஓ சரி, நீ போய் தூங்கு, விடிஞ்சதை வந்து குளிச்சிக்கலாம். மாமி வந்துட்டேன், அப்படியே குளிச்சுட்டு போயிடுறேன்னு. இனிமே தூக்கமே வேற வராது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை போ. சரிம்மா, போகிறேன். குளிச்சுட்டு வரேன், போ. எங்க போச்சு? நான் ஒரு ஒளிய வச்சேனே. தப சி ஏய், இங்க பாருடி, உடனே சேர்ந்துதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாரு. அப்புறம் நாங்க 2 பேர் மட்டும் தான் போட்டோல இருப்போம். வந்துட்டாண்டி. ஹாய் ப்ரோ. கலாய்க்கலாமா? எப்படி வந்த? பைக்கில் தான் வந்தேன். ஏய், என்னப்பா வந்த உடனே நேரா அவ பக்கத்துல போய் உட்கார்ற? ஏன் எங்க பக்கத்துலலாம் உட்கார கூடாதா? ஏண்டி நீங்க இப்படிலாம் பண்றதுனால தான் அவங்கள பார்த்தாலே பயப்படுறான். அந்த பயம் இருக்கட்டும். ஏய், ஓகே. ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லு. ஹலோ ஹலோ, வெட்டியா பேசுனது போதும், ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? என்ன தம்பி, இப்படியே சும்மா உட்காந்துருக்க போறியா? போய் ஏதாவது வாங்கிட்டு வா போ. ஏய், ஏண்டி? ஏய், இட்ஸ் ஓகே ஸ்வேதா, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஏய் கார்த்திக், இந்தா. ஏன்? என்கிட்ட காசு இருக்கு. இந்த ட்ரீட் என்னோட தான், புடி, இதுல பே பண்ணு. சரி. இவன் என்னடி இவ்ளோ நல்லவனா இருக்கான்? இவ்ளோ நல்லவனெல்லாம் வச்சுட்டு நீ எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ தெரியல. வச்சுக்கிட்டா நீ சொன்ன பிச்செல்லாம் கேக்குறான். நீ ரொம்ப கொடுத்து வச்சுவடி. ஆமா. 1 செகண்ட், அப்பா கால் பண்றாரு. ஹலோ, வேற கால் பண்ணிட்டாரு.
இவ வர லேட் ஆகும் போலடி. ம் அது வரைக்கும் இவனை வச்சு டைம் பாஸ் பண்ணுவோம். பண்ணு. இங்க பாரு மச்சி. ம் என்னையா கூப்பிட்டீங்க? உன்னதான்ப்பா. ஸ்வேதா ஏன் உன்னை லவ் பண்றா தெரியுமா? தெரியல. ஏன்? ஏன்னா நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கியா, பொண்ணுங்களை பார்த்தாலே கூச்சப்படுறியா. இதனாலதான் ஸ்வேதாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கு தெரியும் நிஜமாவே இன்னசென்ட்டா இல்ல எங்களை பார்த்து சீன் போடுறியான்னு. என்னடி கரெக்ட் தானே? ஏய் கோச்சுக்க போறாருடி. ச்சே அப்படி ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஹலோ, ஜாலியாக தான் கலாச்சேன். கோச்சு கிச்சுக்கு போறீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் எந்த பசங்களையும் அவ பார்த்ததே இல்லை. நாங்களாவது சைட் அடிச்சிருக்கோம். பட் அவளுக்கு ட்ரீம் பாய்னா நீங்க தான். எந்த விதத்துலயும் அவளை தப்பா நினைச்சு அவாய்ட் பண்ணிடாத, ஓகேவா? என்ன எல்லாரும் பேசி செட் ஆயிட்டீங்களா? ஆர்டர் பண்ணிட்டியா? ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன கார்த்திக், என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஸ்வேதா என்னாச்சு? இங்க என்ன பண்ற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகாபலிபுரம் போலான்னு பிளான் பண்ணோம். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதானா? இது நீ ஃபோன் பண்ணியே சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம், பட் உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? சேச்சே அதெல்லாம் இல்ல, நீ அவ்வளவு தூரத்துல இருந்து தனியா வரணும்ல, அதான். சரி ஓகே, எத்தனை நாள் ஸ்டே? 2 days தான். சரி பத்திரமா போ, என்ஜாய் பண்ணு. ஏதாவது ஒண்ணுனா ஃபோன் பண்ணு, சரியா? சரி பை. நான் பாத்துக்கிறேன். பாத்து போயிட்டு வா. போயிட்டான்.